என் பேர் சுதாகர், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட கேள்வி என்னன்னா, இஸ்லாம் மதத்துக்கு மாறுறதுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்குதா? இல்லை இஸ்லாம் மதம் உலகம் முழுவதும் பரவி இருக்குங்கிறீங்க. மெக்காலே மதீனா மட்டும் இருந்த மதம் எப்படி உலகம் முழுவதும் பரவச்சு? இஸ்லாம் மார்க்கம் மக்கா மதீனாவில் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் உலகம் பூரா இன்றைக்கி பரவி இருக்குன்னு சொன்னால் அது நிர்பந்தப்படுத்தி அது பரவுனதா? இஸ்லாம் மார்க்கம் இங்கே இந்தியாவெல்லாம் முஸ்லீம் இருக்கான்னு வைங்களேன், இஸ்லாம் ஆகுறியா இல்லை கொண்டுருவேன் என்று சொல்லி அப்படி பரவுனதா அல்லது நிர்பந்தம் இல்லாமல் பரவுனதான்னு கேட்குறாரு. எங்களுடைய குர்ஆன் வேதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், எந்த ஒரு மனிதனையும் அவன் விருப்பத்திற்கு மாறாக நாம் கஷ்டப்படுத்த மாட்டோம். விரும்பினா தான் இஸ்லாத்துக்கு வரலாம், மன விருப்பம் இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. ஒருத்தன் மிரட்டி வந்தான்னு வைங்க, உலகத்திலேயே கட்சிகளுக்கு சரியாக வரும். கடவுள் யார்? மனசை பார்க்குறவர். மனசில் நான் வெறுத்து கொண்டு வந்தால் அவருக்கு தெரிஞ்சிடும். உலகத்தில் ஒரு கட்சியில் போய் நீங்கள் வெறுத்துக்கிட்டு வந்தால் அவருக்கு தெரியாது. ஒரு கட்சியில் சேர போகிறீங்க, அவன் நஞ்சு மாதிரி வெறுத்துக்கிட்டு பல்ல காட்டி சிரித்து அவன்கிட்ட சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நிஜமாக சேர்ந்தா அவர் நினச்சிக்கிடுவார். அவர் மனிதர். கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்படி, நான் மனப்பூர்வமாக வர்றேனான்னு அவருக்கு தெரியும், நடிச்சுட்டு வர்றேனான்னு தெரியும், நான் உண்மையாக ஏற்றுக்கிட்டேனான்னு தெரியும், ஏமாத்தினான்னு தெரியும். அப்போ இறைவன்ட்ட இந்த மனசால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் இஸ்லாம் ஆக மாட்டார். ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்கு, எப்படி இருக்குன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தல் கூடவே கூடாது. குர்ஆன் வசனம். குர்ஆன் தான் எங்களுக்கு பேசிக். குர்ஆனில் எந்த இஸ்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. கத்த பையன ருசுது மினல் கையி, நேர்வழி இது வழிகேடு இது என்று தெளிவாகிவிட்டது. விளங்குறவங்க விளங்கிக்கிறங்க, விளங்காதவங்க விளங்காமல் இருந்துக்கிறங்க, நாம் கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று குர்ஆனில் இருக்குது. எப்போ இருக்குது? முகமது நபியுடைய கையில் ஒரு சாம்ராஜ்யம் வந்த பிறகு நிர்பந்தப்படுத்துவதாக இருந்தால் படுத்தலாம் என்ற அதிகாரம் வந்த கட்டத்தில் இப்படி ஒரு வசனம். என்ன வசனம்? இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. அப்போ மார்க்கத்தில் எப்படி பரவலாக சொல்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் மன்னர்கள்லாம் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க, பல நாடுகளையும் ஆட்சி பண்ணாங்க, ஆட்சி பண்ணி மிரட்டி கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்கி விட்டார்கள் அப்படின்னு பரவலாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது முடியவே முடியாது. எந்த ஒரு மனுஷனையும் கட்டாயப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அவன் அதை கவுக்குறதுக்கு தான் வேலை செய்வானே தவிர, எதிர்க்கத்தான் செய்வானே தவிர, புரட்சியில் ஈடுபடுவானே தவிர தன்னுடைய நம்பிக்கை அவ்வளோ லேசாகலாம் எல்லோரும் மாற்றிக்கிற மாட்டாங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். சாதாரண லாஜிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஸ்லீம்கள் நாங்கள் கம்மி, முஸ்லீம் அல்லாத மக்கள் அதிகம். முஸ்லீம்கள்கிட்ட எங்கேயும் ராஜ்யம் கிடையாது, எங்கள்கிட்ட இராணுவம் இல்லை, எங்கள்கிட்ட போலீஸ் இல்லை, எங்கள்கிட்ட நீதிமன்றம் இல்லை. எல்லா வகையிலையும் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் நாங்கள் ஒரு பலவீனமாக இருக்கிறோம். இந்த மதத்தில் சேர்ந்தால் ஒரு பெரிய செல்வாக்கு பெற்று ஆட்சியை பிடிக்கலாங்கிற அளவுலையும் நாங்கள் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க? நான் கேட்குறேன். கட்டாயப்படுத்தி வந்தாங்கன்னு சொன்னால் இப்போ கட்டாயப்படுத்துகிற இடத்துல நாங்கள் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்ததுனாலும் பெரிய அரசியல் தலைவராகவும் ஆக முடியாது, இருக்கிற செல்வாக்கும் அவர் இழந்து போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இன்றைக்கும் கிராமம் கிராமமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா? செஞ்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா நாங்கள் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? எங்கள்கிட்ட ஆட்சி இல்லையே. இப்போ மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருந்த நெல்லையில் அந்த ஊரே சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எங்களுடைய ஆட்சியாக இருந்தது, நாங்களை மிரட்டணும். மிரட்ட முடியுமா? பெரும்பான்மை மக்களை போய் நாங்கள் போய் சிறுபான்மையாக இருக்கிறவங்க போய் மிரட்ட முடியுமா? கூரியூர், குராயூர் என்று ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஊராக செஞ்சாங்க, இஸ்லாத்தில் தழுவுனாங்க. இன்றைக்கி முஸ்லீம் ஊர்களாக அதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நடந்துச்சு. எங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் நடக்கலையே. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் எடுத்துக்கிறோங்க. அறிவுஜீவிகள் யாரை மிரட்ட முடியுமா? இப்போ கமலாதாஸ் உங்களுக்கு தெரியும். கமலாதாஸ் என்று ஒரு பொம்பளை எழுத்தாளர், கேரளா மலையாளத்தை சேர்ந்தவங்க. அவங்க நிறைய எழுத்துக்கள் மூலமாக பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள். பெண்ணுரிமைக்காக வேண்டி அதிகமாக குரல் கொடுத்தார்கள்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், குமுதம்ங்கிற ஒரு வார பத்திரிகையில் அவங்க எழுதின என் கதைங்கிற பேரில் அவங்களுடைய வரலாறு, தொடர் வரலாறை எழுதினாங்க, வெளியிட்டாங்க. மலையாளமாக இருந்தாலும் அவங்களுடைய கதை அவ்வளோ பிரபலமான கதையாக இருக்க போய் என் கதைன்னு சொல்லி தமிழில் கூட மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனால் ஓவியர், அந்த அம்மா வந்து ஓவியர், தன்னைத்தானே நிர்வாணமாக வரைந்து அதை கண்காட்சி வச்சாங்க. இதுதான் சுதந்திரம், என்னையை நான் நிர்வாணமாக வரைஞ்சிட்டேன், வந்து பாரு எல்லாரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஓவியத்தை நிர்வாணமாக வரைந்தவர்கள் கமலாதாஸுங்கிறவங்க. இந்திரா காந்தி காலத்தில் நோபல் பரிசுக்கு அந்த அம்மாவை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்கள யார் கட்டாயப்படுத்தினா, அவ்வளோ பெண்ணுரிமை பேசினவங்க, நிர்வாணமாக கூட நான் இருப்பேன் என்று சொன்னவர்கள் கமலா சுரையா என்று பெயரை மாற்றிக்கொண்டு அந்த அம்மா இஸ்லாம் மார்க்கத்தை தழுவினார்கள். ஒழுங்கான முறையில் ட்ரெஸ் அணிந்து முகத்தை மட்டும் தெரியும்படியாக கைகள் எல்லாத்தையும் மறைத்தவர்களாக ஒழுங்கான ஹிஜாப்னு சொல்லக்கூடிய அந்த ஆடையோடு இவங்களை யார் கட்டாயப்படுத்தியிருப்பா சொல்லுங்கள்? அவங்களுக்கு பணத்துக்கு குறை இல்லை, செல்வாவுக்கு குறை இல்லை, புகழுக்கு குறை இல்லை. நாங்கள் சிறுபான்மை மக்கள் இதில் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே தள்ளதி வச்சு ஆடினாங்களே அவ்வளோ பேரும் கிழதிக்கு போட்டுருவாங்க என்று தெரிந்தும் வர்றாங்கன்னு சொன்னால் இது சரின்னு விளங்கி தானே வந்திருப்பாங்க. வேறு என்ன இருக்க முடியும்? நாங்கள் அதை பணம் காசு கொடுத்தோமா, அந்த அம்மா சம்பாதிக்காத பணமா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து கேட் ஸ்டீவன்சன் ஒருத்தர் இருந்தார் பிரிட்டனில். அவர் பெரிய பாடகர். இப்போ மைக்கேல் ஜாக்சன் கேள்விப்பட்டிருக்கீல்ல, இதை விட புகழ அவர் இருந்தார். மைக்கேல் ஜாக்சன்கிற எப்படி பாப்பிசை பாடகராக இருந்தாரோ அந்த மாதிரி இந்த ஸ்டீவன்சன்கிறவர் பெரிய பாப்பிசை பாடகராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பாப்பிசை மூலமாக கோடி கோடியாக சம்பாரித்து தனி விமானம் அந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கு நிம்மதி கிடைக்கல. எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி பண்ணார். திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இசையமைக்கவும் மாட்டேன், நான் ஒன்றும் பண்ணவும் மாட்டேன், எனக்கு மன நிம்மதி இல்லை, ஒரு கடவுள் இருக்கிறான் உலகத்தில், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி யூசுப் இஸ்லாம் என்று மாற்றிக்கொண்டு இன்றைக்கு ஒரு முஸ்லீமாக இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். இவரை யார் போய் கட்டாயப்படுத்தியிருப்பா யோசிச்சு பாருங்கள். இவரை பிரிட்டனில் முஸ்லீம் மெஜாரிட்டியா, முஸ்லீம் ராஜ்யம் நடக்குதா, முஸ்லீம்களை கட்டாயப்படுத்தியிருப்பாங்களா? அவர் எதுக்காக வந்தார்? அதை காசு பணம் நாங்கள் கொடுக்க முடியுமா? அவர் கோயம்புத்தூர் விலைக்கு வாங்குவார், அவ்வளோ காசு உள்ளவர், பாப்பு செய்யல, அப்படி சம்பாதிச்சவர். அப்போ பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதிகாரத்துக்கு பஞ்சம் இல்லை, புகழுக்கு பஞ்சம் இல்லை. அவர் ஏன் வந்தார்? அப்போ இது நல்ல மார்க்கம்னு சொல்லி நினைக்கும் பொழுது சிந்தித்து தான் வர்றாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சிந்தித்து வர்றாங்க. கேசிஎஸ் கிளை உங்களுக்கு தெரியும். கேசிஎஸ் கிளை யார்? இப்போ இந்த கிரிக்கெட் பைத்தியம் நம்ம இருக்கிறோம்ல, அந்த காலத்தில் நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கிற காலத்தில் குத்துச்சண்டை பைத்தியம். குத்துச்சண்டைன்னா ஒரு ரசி பார்ப்பாங்க. எல்லா ஊர்களையும் இங்கே போட்டி காட்டா குஸ்தின்னு சொல்லி குத்துச்சண்டை நடத்துவார்கள். அந்த குத்துச்சண்டையில் உலக ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வாங்கினவர் யார்? கேசிஎஸ் கிளை. அவ்வளோ பட்டம் வாங்குறாரு. அவர் கருப்பர் இனத்தில் பிறந்த காரணத்தினால அவர் அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கிறல. அவர் குத்துச்சண்டையில் கிடந்த அந்த பரிசு பதக்கத்தை கொண்டு போய் அந்த நதியில் கொண்டு வீசி எரிஞ்சார். என்னை மனுஷனாக மதிக்காத ஒரு பதக்கம் எதுக்கு எனக்குன்னு சொல்லி. கடைசியில் என்ன பண்ணார்? அவர் முகமது அலி கிளேண்டு இஸ்லாத்துக்கு வந்தார். கேசிஎஸ் கிளை என்பவர் இஸ்லாத்தை 3 தடவை உலக ஹெவிவெயிட் சாம்பியனாக பட்டம் பெற்று அவ்வளோ பலமான குத்துச்சண்டையில் அவருக்கு நிகரான வீரர் இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தார். வெளியே வந்தார். யோசிச்சு பாருங்கள், இஸ்லாம் அவர் விளங்கி தான் வந்தாங்க. நாங்களும் அப்படித்தான். எங்கள் அப்பன் பாட்டன்மாரெலாம் யார் கத்திக்கு பயந்துலாம் நாங்கள் இஸ்லாத்துக்கு போகலை. பலவிதமான கொடுமைகள் நாங்கள் பார்த்துருப்போம். தெருவுக்கு வராதுன்னு இருப்பாங்க, போல கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. எங்கள் அப்பா பாட்டன்மார் சிந்திச்சு பார்த்துருப்பாங்க. இப்படி தான் வந்தமே தவிர நாங்கள் எப்படி பணங்காசுக்கெல்லாம் வந்தால் இப்போலாம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இளையராஜா பெரிய ஆன்மீக பணி, ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்தை கட்டி கொடுத்தவர், அவ்வளோ பெரிய பக்திமானவர் இளையராஜா. அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கார். அவர் ஏன் வந்தார்? நாங்கள் பணம் கொடுத்தோமா, மிரட்டினோமா, மிரட்டுற அளவுக்கு ஏதாவது எங்கள்கிட்ட இருந்துச்சா? அவர் ஏன் வந்தார்? மோனிகாண்டு ஒரு நடிகை, சினிமாவில் நடித்தவங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அழகாக இருக்காங்க, இளமையாக இருக்கிறாங்க, இன்னும் நடிக்கலாம். அவங்களுக்கு பேரும் கெட்டு போயிடல. வயசாகிட்டால் கூட நடிகைகள்லாம் வேறு மாதிரி போவாங்க. அவங்க படத்தில் ஸ்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் எனக்கு மன நிம்மதி இல்லை, இஸ்லாமுங்கிற எனக்கு வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குது,
இந்த மார்க்கத்தில் நிம்மதி இருக்குது, என்னுடைய தொழுகை வணக்கம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், இதுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டேன், இவ்வளோ பணம் வந்தும் கூட சினிமாவை நடித்து என்னுடைய உடலை வந்து அனைவருக்கும் காட்சி பொருளை நான் ஆக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அவங்கள யார் மிரட்டினா? இப்படி ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக என்ன செய்கிறாங்க மக்கள் வந்து. அதனால தான் இருக்கு மக்காவில் தோன்றின ஒரு மார்க்கம் அந்த கொள்கை. குரானை படிக்கிறாங்க. எங்கள் முஸ்லீம்களை பார்த்தா வர முடியாது, தெரிஞ்சுக்கிறங்க. எங்கள் முஸ்லீம் மக்களை பார்த்தா வரமாட்டாங்க, இவங்க ஒழுங்கான முஸ்லீமாக இல்லை. எங்கள் மார்க்கத்தை பார்த்தா வருவாங்க. குரானை படித்தார்களே ஆனால் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையில் என்ன செய்வாங்க, இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊறி போனவர் கொடிக்கால் ஷேக் அப்துல்லான்றவர், அந்த காலத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் போராளி, அவர் கொடிக்கால் செல்லப்பா கொடிக்கால் ஷேக் அப்துல்லான்னு நினைஞ்சார். அவர் மாறி வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் அவர் பெரிய எழுத்தாளராக இருக்கிறாரு. அதே மாதிரி டிஎஸ்எஸ் மணின்னு ஒருத்தர், அவர் பெரிய நீலப்புலிகள் ஒரு இயக்கமே நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ இஸ்லாத்துக்கு வந்து என்ன செய்கிறாரு, முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்படி இப்படி கேள்விப்பா அவ்வளோ கணக்கு இல்லை, அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளங்குறோம், எங்கள்கிட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பலம் இல்லை. முஸ்லீமாக வந்தால் ஏற்கனவே தலித்துன்னு சில சலுகைகள் இருந்துச்சு, அது கூட இழந்துட வேண்டி வரும். அவங்க தலித்துன்னா ரிசர்வேஷன்லாம் நல்ல கோட்டாவெலாம் கிடைக்கும், இஸ்லாத்துக்கு வந்து அது கூட கிடைக்காது. பரவாயில்லை, எங்களுக்கு சகோதரத்துவம் வேணும், அண்ணன் தம்பியாக பழகுறீங்க, அறிவுபூர்வமான கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை இல்லை, ஏமாத்துதல் இல்லை, ஃப்ராடு இல்லை, பில்லி சூனியம் இல்லை, பித்தலாட்டம் இல்லை, ஜோசியம் இல்லை, புரோகிதர் இல்லை, இதெல்லாம் ரசிக்க ஒருத்தர் இருக்குது, ஈர்த்து வர்றாங்க. அதனால் வந்து எங்கள் மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தல் கிடையாது. கட்டாயப்படுத்தி வந்தால் அது முஸ்லீம் இல்லை. நாங்கள் கட்டாயப்படுத்தலை, மிஷனரி வச்சிருக்கலை, ஊர் ஊராக போய் வீடு கட்டித்தரோம் வாசல் கட்டித்தரோன்னு சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்களாகத்தான் விளங்கி வர்றாங்க. கண்டிப்பாக கட்டாயப்படுத்தலை எங்கள் மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்டது. வலுக்கட்டாயப்படுத்தி நபிகள் நாயகம் காலத்தில் நல்லா கவனிங்க, கட்டாயம் இல்லைங்கிறதுக்கு அவங்க மரணிக்கிறாங்க. மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய இரும்பு கவசம் அங்கே உள்ள ஒரு யூதரிடத்தில் அடமானமாக வைக்கப்பட்டு மீட்காமலே மரணித்தார்கள். அப்போ யூதர் வந்து செல்வ செழிப்போடவும் சக்கரவர்த்தி கடன் வாங்கக்கூடியவராகவும் இருந்தார்னு சொன்னால் கட்டாயப்படுத்தியிருப்பாங்களா? ஒரு யூதர் பெரிய செல்வந்தராக வாழ முடியுத, அதுதான் இஸ்லாம். யாரையும் கட்டாயப்படுத்தினா யூதர்லாம் வாழ்ந்துருக்க முடியுமா? யூதரெல்லாம் மதம் மாற்றிருப்பாங்களா இல்லையா? அப்படிலாம் நடக்கலை, பொய்யா சொல்கிறாங்க. அதை விட நம்ம நாட்டில் மன்னர்கள் இருந்தாங்களே, இந்தியாவில் அந்த எதனால் இது வந்துச்சுன்னு கேட்டால், வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆக்கிரமித்தான், முஸ்லீம்கள் இந்துக்களும் சேர்ந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதா இருந்தால் இவங்களை பிரிக்கணும், இந்து முஸ்லீம் பிரிவினை ஏற்படுத்தணும் என்பதற்காக அவன் என்ன பண்ணால், முஸ்லீம் மன்னர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி இந்துக்களை மதமாற்றம் பண்ணினார்கள்னு அவன் கதையை விட்டான். அப்படி பரப்பி வெறுப்பை விதைச்சான். அந்த விதைப்பின் காரணமாக இந்துக்கள்லாம் முஸ்லீம்களை வெறுக்க, முஸ்லீம்கள்லாம் இந்துக்களை வெறுக்க அப்படி ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் இருக்கானே, அவனே முஸ்லீமை வாழலை. அவன் இஸ்லாத்தை சேர்க்கிறப்பா, அவன் முஸ்லீமை வாழ்ந்தானா? அந்த புறத்தில் நாய்களோட ஆட்டம் போட்டு இருந்தாங்க முஸ்லீம் மன்னர்கள்லாம். அவன் போய் இஸ்லாத்தை சேர்க்கிற கட்டாயப்படுத்தினான்ட்டு அவனே முஸ்லீமா இல்லையே. முஸ்லீம் மன்னர் ஒருத்தனை ஹஜ்ஜி செய்யலைங்க. இந்தியாவை 800 வருஷம் ஆண்ட எந்த மன்னராவது ஹஜ்ஜிக்கு போனாரான்னு கேளுங்க, போகலை. அப்போ ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை கூட செய்யாத ஒருத்தன் ஒவ்வொருத்தரையும் இஸ்லாத்தில் சேர்ப்பானா? அவனே முஸ்லீமாக வாழாத ஒருத்தன் அனைவரும் இஸ்லாத்தில் சேர்த்துருப்பானா? அந்த மன்னர்களே எங்கள் மார்க்கத்தின் பேரை கெடுத்தாங்க நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவங்க கட்டாயப்படுத்தி எங்களை சேர்த்தாங்கன்னா எப்படி? அது வெள்ளைக்காரன் செஞ்ச வேலை. ஒரு சதித்திட்டத்தை உண்டாக்கி இந்து முஸ்லீம் மத்தியில் பிரிவினை உண்டாக்கி 200 வருஷம் ஆட்டம் போட்டான். அதுக்கு உதவுனுச்சு இது. அதானே தவிர நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம், எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கட்டாயப்படுத்தின மார்க்கம் வரலாறுல அதுவாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரான்ஸில், இங்கிலாந்தில், அங்கே எல்லாம் இன்னும் 10 ஆண்டுகளில் முஸ்லீம் நாடுகளாக மாறும்னு சொல்கிறாங்க. இதுக்காக வேண்டி பல நாடுகளில் அந்த இஸ்லாத்துக்கு எதிராக போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. மேற்கத்திய கலாச்சாரங்கள் ஊடுருவ நிம்மதியெல்லாம் இழந்த மக்கள் வந்து இஸ்லாத்தில் அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை நிம்மதியை தருதுன்னு வர்றாங்க. அப்படித்தான் வர்றாங்களே தவிர கட்டாயப்படுத்தி வர்றது கிடையாது. நாங்கள் கட்டாயப்படுத்த எங்கள் மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை, வரலாற்றிலும் நடக்கலை.